Today's topic of discussion, immunocytochemistry. What is immunocytochemistry? It is a powerful method for visualizing specific protein within the cell. So it is a powerful method for visualizing specific protein within the cell. Let's start this immunocytochemistry to visualize the specific location of these protein, providing valuable insight into the cellular function. So here to visualize the specific location of these protein, providing valuable insight into that cellular function. Why using immunocytochemistry? First, it allowed to see where protein are located within the cell. So இந்த மெத்தடில் வந்து எங்கே வந்து ப்ரோட்டீன் செல்லுக்குள்ளே எங்கே ப்ரோட்டீன் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்கிறத பார்க்க முடியும். யூஸிங் ஏ மைக்ரோஸ்கோப் டு மேப் அவுட் செல்லுலார் ஆர்கிடெக்சர். ஸோ மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், செல்லுலாரோட ஆர்கிடெக்சரை நம்ம பார்க்க முடியும். Secondly, we can track changes in protein level under different condition. ஸோ இங்கே வந்து ப்ரோட்டீனில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். லைக் வாட்சிங் எ கிராஃப். ஓகே, திஸ் கிராஃப் fluctuated to reveal critical insights. Largely, it helps us to identify cellular structural changes, much like observing neuron to understand disease and treatment. Immunocytochemistry is the powerful method visualizing specific protein within the cell. இந்த மெத்தடை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தா, ப்ரோட்டீன் வந்து செல்லில் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது வந்து எனி சேஞ்சஸ் ஏதாவது ப்ரெசண்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத வந்து ட்ராக் த சேஞ்சஸ் இன் ப்ரோட்டீன் லெவல் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் பை யூஸிங் த கிராஃப். இது வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்த கிராஃப் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இட் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ். ஓகே, தட் செல் ஹியர் சே ஃபார் எக்ஸாம்பிள் நியூரான். இது வந்து ஏதாவது வந்து டிசீஸ் அதை ஏதாவது கண்டிஷனில் வந்து சேஞ்சஸ் ஆகிருந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். Now the basic steps of immunocytochemistry. It start with fixation, so to preserve the cell. Then permeabilization. This one to allow antibody to enter. After we block non-specific site, apply primary and secondary antibody. Finally, visualize the result. So first we perform from fixation. Here we use chemical like paraformaldehyde or methanol to freeze the cell. இங்கே எப்படி செல் இருக்கோ அது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே. ஸோ ஃப்ரீஸ் த செல் அண்ட் ப்ரிசர்வ் தர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி நம்ம இந்த செல்லை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம் ஆர் ப்ரிசர்வ் பண்ணுறோம். திங்க் ஆஃப் இட் எ செட்டிங் எ ஸ்னாப்ஷாட். ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆஃப் தட் செல் ஆர்கிடெக்சர். ஸோ தட் எவரி திங்ஸ் ரிமைன் இன் பிளேஸ் ஃபார் அக்யூரேட் அனலைசிஸ். இது மூலமாக நம்ம வந்து அக்யூரேட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்சேஷன் யூஸ் பண்ணுறோம். பேராஃபார்மால்டிஹைட் இது வந்து என்ன பண்ணுதுன்னா செல்லோட ஆர்கிடெக்சரை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பெர்மியபிளைசேஷன். ஸோ வி யூஸ் டிட்டர்ஜென்ட் லைக் ட்ரைட்டன் 100 ஆர் சஃபோனின் அது மாதிரி டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோம் to create small pores in the cell membrane. இந்த டிட்டர்ஜென்ட் ட்ரைட்டன் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்மால் ஃபோர்ஸை ஏற்படுத்திட்டு இங்கே செல் மெம்பரைனில் வந்து ஏற்படுத்துது. These steps is like opening the door to let that antibody inside the cell. இதனால வந்து ஆன்டிபாடி உள்ளே போகும். where they can reach and bind to the protein of interest. அங்கே வந்து எங்கே ப்ரோட்டீன் இருக்கோ அங்கே போயிட்டு பைண்ட் ஆயிரும். So here using detergent
Triton or that saponin to create a small force to in cell membrane to ensure that large antibodies can enter the cell and binding intracellular target. வேற அங்கே ப்ரோட்டீன் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு பைண்ட் ஆயிருது. Now coming to blocking. To avoid non-specific binding, we apply a blocking solution containing bovine serum albumin or normal serum. This step cover any area that would potentially attract antibody, ensure that antibody bind specifically to the target protein. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆன்டிபாடி வருது. இந்த ஆன்டிபாடி வந்து எங்கெங்கே வந்து அந்த ப்ரோட்டீன் இருக்கோ அங்கே போயிட்டு பைண்ட் ஆகிக்குது. ஸோ பைண்ட் டார்கெட் ப்ரோட்டீன் வித்தவுட் interference. Antibody staining is where the magic happened. First we introduced first antibody. So next antibody staining. இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஆன்டிபாடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் மேஜிக் ஹேப்பன். ஃபஸ்ட் we introducing primary antibody that specifically bind to our target protein. இங்கே வந்து target protein உள்ள வந்து the primary antibodies வந்து bind ஆகுது. Then we are adding secondary antibodies that bind to the primary ones. ஸோ எங்கே போயிட்டு primary antibody bind ஆகுதோ அதில் போயிட்டு இந்த secondary antibody வந்து bind ஆயிருது. So primary antibody bind to the protein, secondary antibody that bind to the primary ones. These secondary antibody are often tracked with the fluorescent dyes or enzyme making them detectable under microscope. இப்போ வந்து நம்ம வந்து செகண்டரி ஆன்டிபாடிஸை வந்து ஃப்ளோரோசன்ட் டை வச்சு மைக்ரோஸ்கோப் மூலமாக டிடெக்ட் பண்ண முடியும். So finally visualization. Visualize the result using fluorescent microscope or confocal microscope. The fluorescent dye on that secondary antibody light up revealing that precise location. எங்கே வந்து அந்த ப்ரோட்டீன் இருக்கோ அங்கே வந்து ஃப்ளோரோசன்ட் ஆன்டிபாடி வந்து அந்த கலர் வந்து எமிட் ஆகிட்டு நம்ம வந்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். Precise location of the target protein within the cell. It is like turning on spotlight to highlight the detail. அங்கே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். We are interested in this look fluorescent or confocal microscope. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இம்யூனோசைட்டோகெமிஸ்ட்ரி இது வந்து ஒரு பவர்ஃபுல் விசுவலைசேஷன் மெத்தட் ஃபார் ஸ்பெசிபிக் ப்ரோட்டீன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, எங்கே வந்து ப்ரோட்டீன் லொக்கேட் ஆகிருக்கு ஒரு செல்லில் அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். எனி டிசீஸ்டு கண்டிஷன் ஆர் மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் நம்ம இந்த மெத்தடில் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்சேஷன் இருக்குது. அதுக்கு வந்து பேரா ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணுறோம். தென் பெர்மியபிளைசேஷன், இது வந்து ஆன்டிபாடியை வந்து அலோவ் பண்ணுது. அப்புறம் வந்து பிளாக்கிங், ஃபஸ்ட்டு ஆன்டிபாடி கூட ப்ரைமரி ஆன்டிபாடி அண்டு செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் கூட போயிட்டு ப்ரைமரி ஆன்டிபாடி பைண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஆன்டிபாடி பைண்ட் ஆகும். ஃப்ளோரோசன்ட் கலரை வந்து அப்சர்வ் பண்ணிடும் இந்த செகண்டரி ஆன்டிபாடி. அது வந்து கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோப் மூலமாகவோ இல்லாட்டி ஃப்ளோரோசன்ட் மைக்ரோஸ்கோப் மூலமாகவோ நம்ம வந்து விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ விசுவலைசேஷன் ஃபஸ்ட் வந்து ஃபிக்சேஷன், இங்கே வந்து பேரா ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஒன் ப்ரிசர்வ் த செல்லுலார் ஆர்கிடெக்சர். தென் பெர்மியபிலிட்டி, அதுக்கு வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ட்ரைட்டான் 100. Then blocking first primary antibody, then secondary antibody. Then we can find out using fluorescent microscope or confocal microscope. Thanks for watching.